உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, லாஷப்பல். வணக்கம், இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் தினத்தை மையப்படுத்தி தொடரும் கைது நடவடிக்கை. வடக்கில் 3 கைது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு புதிய பதவி. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் நியமனம். காலநிலை மாற்றத்தால் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னிலை. மீண்டும் ஒரு தாளமுக்கம் ஏற்பட உள்ளதாக கூறுகிறார் பிரதீபராஜா. பெங்கல் புயலின் தாக்கத்தால் சென்னையில் கனமழை, கரையை கடந்துள்ள புயல். நம்பிக்கையில்லா பேரணியை எதிர்கொள்ள உள்ள மிச்சேல் பார்னியர் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி நகர்த்து. தொடர்பென விரிவான செய்திகள். மாவீரர் தின நிகழ்வுகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கிய ஸ்ரீலங்கா அரசு தற்போது மாவீரர் தின நிகழ்வுகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் பெரும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஜாழ்ப்பாணம் சுன்னாக பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் அவர் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேலும் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்தோடு குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்தக கணக்கிற்கு உருத்துடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 3ஆவதாக கைது செய்யப்பட்டவரும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவிப்பு முகப்புத்தக பதிவு காரணமாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் கடந்த 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினரும் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது நியமனம் தொடர்பாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் AHMH அபயரத்தினவினால் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா காணப்பட்டிருந்தார். வடக்கு கிழக்கில் பல்வேறு முக்கிய பதவிகளில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அமர்த்தப்பட்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது. பெங்கல் புயலினால் இனி இலங்கை தீவுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவின் தாளமுக வரலாற்றில் இந்த புயல் வடகிழக்கு திசை நோக்கி நகர்வடைந்துள்ளதாகவும் IBC தமிழின் அகலங்கம் நிகழ்ச்சிக்கு வழங்கிய விசேட சேவையில் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவினுடைய தாளமுக வரலாற்றில் முதல் தடவையாக இந்த புயல் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதாவது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதன் பின்னர் அது மீளவும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்பொழுது, அதாவது இன்று நீங்கள் நிகழ்ச்சி பதிவு செய்கிற இந்த 30ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் இந்தியாவினுடைய மதுராந்தகத்திலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 86 கிலோமீட்டரும், பருத்தித்துறையிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில் 260 கிலோமீட்டர் தொலைவிலும் தங்கி இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பிரதேசத்திலிருந்து முற்றுமுழுதாக இந்த புயலினுடைய அபாயம் நீங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த புயலினால் இனி இலங்கையினுடைய வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்திற்கு உட்பட்ட எந்த பகுதிகளுக்கோ அல்லது நாட்டின் எந்த பகுதிகளுக்கோ இந்த புயலினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. வடக்கு கிழக்கில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்க புலம்பெயர் தமிழர்களும் முன்வர வேண்டும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலகம் பட்டிப்பளையில் அமைந்திருக்கின்றது. இந்த பிரதேச செயலகத்துக்கு பிரதேச செயலாளருடன் கலந்துரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இந்த பிரதேசம் வெள்ளத்தால் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருந்தது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது மொத்தமாக 2425 குடும்பங்கள் பொது கட்டடங்களிலும் உறவினர் வீடுகளிலும் இடம்பெயர்ந்து இருப்பதை அவதானிக்க முடிந்தது என்று சொல்வதை விட இன்றைய தினம் அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். மொத்த எண்ணிக்கை ரீதியாக பார்க்கின்ற போது 7404 மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று ஓரளவு வெள்ளம் வடிந்த நிலை காணப்படுகின்றபடியால் அவர்கள் வீடுகளுக்கு சென்று தங்களுடைய வீடுகளை துப்புரவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான நிவாரணம் சம்பந்தமான விடயங்கள் அரசு திணைக்களங்களுக்கு ஊடாகவும் தனியார்கள் கூட தனவந்தர்கள், தனியார்கள் மற்றும் பரிபாலனத்தோடு சம்பந்தப்பட்ட சபையினர் இந்த நிவாரணங்களை வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அல்லது செய்வதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த விடயத்தை பார்வையாளர்களாக இருந்து அவதானிக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். பங்காளிகளாக இருந்து அவர்களுக்குரிய நிவாரணங்களை வழங்குவதற்குரிய செயற்பாடுகளில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் சில மக்கள் வறுமை கோட்டுகளை வாழுகின்ற மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றாடம் தொழில் செய்ய முடியாத விதத்தில் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த இடைக்காலத்தில் நீங்கள் உயர்த்திவிட வேண்டும் என்றும் நாங்கள் உருக்கமான வேண்டுகோளை. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் சுமார் 5000 கிலோகிராம் மாவினை மூதூர் பிரதேச செயலகத்தில் இன்று கையளித்த பின்னர் இம்ரான் மஹ்ரூப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டம் இந்த காலநிலை மாற்றத்திலே முற்றுமுழுதாக பாதித்த ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாவட்டத்திலே தாழ்ந்த பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்று இந்த பிரதேசத்தை சேர்ந்த பலர் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை இழந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று கடல் தொழில் முற்றுமுழுதாக கடலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று விவசாயிகள் அவர்களுடைய வயல் காணிகளை இழந்த அடிப்படையிலே இன்று அவர்களும் சிரமத்தை எதிர்நோக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்று அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்று எங்களால் ஏழுமான முடிவு அதாவது உதவிகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சில பிரதேச செயலாளர்களை இனம் கண்டு அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்று 5000 கிலோ கோதுமை மாவை விநியோகிக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களால் ஏழுமான உதவியை நாங்கள் இன்று முதல் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக மூதூர், கிண்ணியா, தம்பலகாமம், குச்சவெளி, திருகோணமலை, வெறுகள் போன்ற பிரதேசத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய இந்த கோதுமை மாவை வழங்குகின்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலை திட்டங்களை, நிவாரணங்களை அரசாங்கமும் முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு இன்று அரச அதிகாரிகள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி அவர்களும் மும்முரமாக அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய அந்த வேலை திட்டத்தையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு அவர்களையும் இணைத்தவாறு இந்த மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் 2023-2024 ஆண்டுக்கான மதிப்பீட்டு வருமான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலம் இன்றுடன் முடிவடைவதாக ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2023-2024 ஆண்டிற்கான மதிப்பீட்டு வருமான அறிக்கைகள் இணையவழி ஊடாக மட்டுமே பெறப்படும் என ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம், பிராந்திய மற்றும் நகர அலுவல்கள் இன்றைய தினம் வழமை போல் இயக்கப்பட உள்ளதாகவும் இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் யாவத்தை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை வங்கி கிளையின் ஊடாகவும் தனிப்பட்ட மற்றும் கூட்டு முயற்சியாளர் போன்றோர் தமது வருமான வரி அறிக்கையினை சமர்ப்பிக்க முடியும் என இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மாதம் 1 லட்சம் அல்லது அதற்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் ஆண்டிற்கு 1.2 மில்லியன் வருமான வரி செலுத்த வேண்டும் என்ற ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் தற்போது மதிப்பீட்டு வருமான அறிக்கைகள் ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் பெறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை சதுரங்க சம்மேளனம் மற்றும் ஆசிய சதுரங்க சம்மேளனம் ஆகியவற்றின் பூரண ஆதரவுடன் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் நடத்தும் யாழ்ப்பாணம் சர்வதேச சதுரங்க போட்டி 2024 ஆரம்பமாகியுள்ளது. இந்த போட்டி இன்று முதல் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச சதுரங்க போட்டியில் சுமார் 750க்கும் மேற்பட்ட சதுரங்க வீரர்கள் பங்கு பெற்றுகின்றனர். இவர்கள் இந்தியா, பிரித்தானியா மற்றும் இலங்கையின் சகல மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்டுள்ளனர். 24 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசுத் தொகை 150க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு கிடைக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியானது யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற 2வது சர்வதேச சதுரங்க போட்டி என்பதுடன் ஆரம்ப விழாவில் பிரதம விருந்தினராக ஆளுநர் ந. வேதநாயகம் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு சிறப்பு விருந்தினராக சிவபூமி அறக்கட்டளை நிறுவனர் கலாநிதி ஆர். திருமுருகனும் கலந்து கொண்டிருந்தார். வவுனியாவில் ஸ்ரீலங்கா கடற்படையின் லெப்டினன்ட் தர அதிகாரியொருவர் காட்டு யானை தாக்குதலால் மரணமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பணி நிமித்தமாக கொழும்புக்கு சென்றுவிட்டு பேருந்தில் முகாமிற்கு திரும்பிய அதிகாரி வாகனத்திலிருந்து இறங்கி முகாமிற்கு சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு ஜானை தாக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜானை தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவரை கடற்படையினர் மற்றும் உள்ளூர் மக்களும் இணைந்து வவுனியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த அதிகாரி வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த உத்தியோகத்தரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூனாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாவீரர் தினத்தை மையப்படுத்தி தொடரும் கைது நடவடிக்கை. வடக்கில் 3 கைது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு புதிய பதவி. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் நியமனம். காலநிலை மாற்றத்தால் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னிலை. மீண்டும் ஒரு தாளமுக்கம் ஏற்பட உள்ளதாக கூறுகிறார் பிரதீப ராஜா. பெங்கல் புயலின் தாக்கத்தால் சென்னையில் கனமழை, கரையை கடந்துள்ள புயல். நம்பிக்கையில்லா பேரணியை எதிர்கொள்ள உள்ள மிச்சேல் பார்னியர் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி நகர்த்து. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.